உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமா எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வின்சன் மேத்ஸ் பிளாகர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்துடும். நம்ம வெப்சைட்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளோட ஓல்டு கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸுக்கு பார்த்தாச்சு, நேற்று பிசிக்ஸுக்கு பார்த்தோம். சரியா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கெமிஸ்ட்ரிக்கு பார்க்க போறோம். சார் இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் இதையாவது அட்லீஸ்ட் நான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா எக்ஸாமுக்கு குறைவான நாட்கள் தான் இருக்கு. அப்ப இதையாவது நான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ் வரும். ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் படிக்க முடியல சார், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு 40 to 50% மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிருக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், இந்த கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நல்லா எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் நீங்க 40 to 50% மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா கேரண்டீடா இருக்கும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நம்ம சேனல் நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா 12th அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப பெரிய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, அது நீங்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும். அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இது பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். இதுல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கலந்துருக்கு. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, அது தனித்தனியா செப்பரேட்டா என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரேஷன் ப்ராசஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. அடுத்து அலுமினஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரின். சரியா, அடுத்து கேங்னைட்ரோ ரியாக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட். அடுத்து எலிமெண்டரி ரிலேஷன். சரியா, இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரியும், ஆமா சார் அப்படின்னு சொல்லி சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்காட்டி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா லாந்தனைட் ஆக்சனைட், அது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ். சரியா, இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சாலிடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். இந்த பப்ளிக்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாந்தனைடுக்கும் ஆக்சனைடுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சரியா, அடுத்து வோல்ஃப் கிருஷ்ணா ரியாக்ஷன். சரியா, அடுத்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா காமன் அயன் எஃபெக்ட். அடுத்து ஸ்காட்டன் பினோமினல் ரியாக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஃபினிஷன் என்னன்னா pH ஓட டெஃபினிஷன். அடுத்து டவுஸ் ப்ராசஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டர்மன் அண்ட் கோச்சி ரியாக்ஷன். சரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரிஃபைனிங் ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரிஃபைனிங் ப்ராசஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இன்சஸ்டினேஷனல் காம்பனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தில் புளோரைட் டெஸ்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அடுத்து ஹெண்டர்சன் ஹேசல் பேட்ச் ஈக்குவேஷன், அது ரொம்ப முக்கியம். அடுத்து பிபிசி கிறிஸ்டல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பஃபர்ஸ் ரூல். சரியா, அடுத்து ஆஸ்வால் டிவிலியேஷன் லா. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா கோங்கஸ் லா. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா பக்கர்ஸ் ஈக்குவேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா பி பிளாக் எலிமினேட்ஸ். சரியா, எலிமெண்ட்ஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. சரியா, இப்ப நான் சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப வேகமா போயிருந்தாலும் சில விஷயம் நான் ரொம்ப வேகமா போயிருந்திருப்பேன். அப்படி வேகமா போயிருந்தா யாராலையும் நோட் பண்ணிருக்க முடியாது. சரியா, இதோட லிங்க் PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட கோல்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேல உங்களுக்கு ஐகான்ல ஷோ ஆகிட்டே இருக்கும். அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா இருக்கு. அதையும் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.